ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் சாதித்து உலக அளவில் நம்மை பெருமை அடைய செய்து வருகின்றனர். பையனா இங்கேதான் புதுக்கோட்டை தான் படிச்சது வளர்ந்தது. அங்கே தான் முதல் பயணம் ஸ்டார்ட் ஆகுது. தான் முதல்ல கோல்டு மெடல் ஆரம்பிக்கலாம். அது வாய்ப்பு இதே நன்றி. அங்கேருந்து என்னோட ஜர்னி ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த மெடல்ஸ் எல்லாமே வந்து ரோட் பேஸ் பண்ணி பண்ணலாம். ரோட் நேஷனல்ஸ், ரோடு, இன்டர்நேஷனல் பண்ணலாம். பட் எனக்கு ஒரு மெயின் ரெக்வஸ்ட்டாக இருந்துச்சு, என்கிட்ட ஒரு ப்ராப்பரான ட்ராக் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ நம்ம உதயனோட டிஎன்சி தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷனில் வந்து நான் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் சப்மிட் பண்ணேன். இது மாதிரி எனக்கு ஒரு இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, பட் என்னோட ரெக்வஸ்ட் ட்ராக் பைக் கிடையாதுன்னு. ஸோ ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணி வித்தின் 1 வீக்லேயே அது சேங்ஷன் ஆகி உதயநாட்டில் ஒரு 16 lakhs கொடுத்துள்ள ஒரு ட்ராக் பைக் கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அதுக்கப்புறம் ட்ராக் பைக் எங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் அதுலேருந்து என்னோட ட்ராக் ஜெர்னி ஸ்டார்ட் ஆகுது. ட்ராக் மேஸ்டர்ஸில் மேஸ்டர்ஸ், சீனியர் மேஸ்டர்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் இன்டர்நேஷ்னலுக்கும் எனக்கு வலுவுறுத்து இப்போ நான் இன்டர்நேஷ்னல் மெடலிஸ்டாக நிற்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ ஒரு சைக்கிளிங் பொறுத்தவரை ஒரு 3-4 வருஷமாக இவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையில் அந்த எஸ்டிடி வெள்ளோட்டம் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எல்லாரும் தெரியும். ஸோ இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல்ஸ் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தது ரொம்ப 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 நன்றி. அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் நினைச்சாலும் அதுக்கான பாதைகள் இங்கே நிறைய இருக்குது. நீங்கள் அதை தேர்ந்தெடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர். அதே போல் நிறைய மகளிரும் வந்திருக்கிறீங்க. மகளிர் எத்தனை பேரும் கூடுதல் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீங்க. ஏன்னா நம்ம திராவிட மாடல் அரசு இன்றைக்கு மகளிருக்காகவும் இளைஞர்களுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ஒரு திட்டம் தான் இந்த கலைஞர் ஸ்கூல் திட்டம். 2021 நம்முடைய திராவிட மாடல் அரசு ஆட்சிப்பகுதி பேசுகிறத முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயணம் என்ற கையெழுத்து தான். இந்த விடியல் பயணம் திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த 4 வருஷம் 10 மாதங்களில் 960 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. 960 trips. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 20 கோடி பயணங்களை இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தில் மேற்கொண்டிருக்கீங்க. ஒவ்வொரு மகளிரும் சுமார் 900 ரூபாயிலிருந்து 1000 வரைக்கும் சேமிச்சிருக்கீங்க. அதே போல் தாய்மார்கள் காலையில் சீக்கிரம் வேலைக்கு போகிற தாய்மார்கள் எழுந்திரிச்சு குழந்தைகளுக்கு சமைப்பதற்கு நேரம் இருக்காது. அதை போக்குவதற்காக ஒரு திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்காங்க. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் 7,11,000 குழந்தைகள் பயன்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் படிக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டங்கள் மூலமாக இன்னைக்கு முதலமைச்சருடன் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 27,000 மாணவர்கள் இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல்லாம் போயிட்டு இருந்தேன். மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு ஜஸ்ட் ஃபெடரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபெடரேஷன் மூலயமா நான் வந்து 2019 வந்து நேஷனல்ஸில் 3rd பிளேஸ் பண்ணியிருக்கேன் வீல்சேர் கேட்டகரியில். அதில் இருந்து நான் செலக்ட் ஆகி இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி 2019 ஐபிசிஏ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து நான் போய் விளையாண்டுட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்பிட்டிங்கில் வந்து மாற்றுத்திறனாளிகளே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஏன் இருக்கக்கூடாது, எல்லா ஃபீல்டுமே மாற்றுத்திறனாளிகள் இருக்கணும் அப்படி நான் போன 2021 முதல்ல வந்து நேஷனல் ஆர்பிட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண ஆன்லைனில். அதுக்கப்புறம் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான எக்ஸாமுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப கிடைக்கல. ஏன்னா ஃபாரினில் இருந்து நிறையா அந்த டைமில் தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பியாட் எடுத்து நடத்துனாங்க. அந்த ஒலிம்பியாட்ல தான் வந்து எனக்கு அந்த பிரிய ஆர்பிட்டர் அப்படிங்கிற எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு. ஸோ அந்த வாய்ப்பில் தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரிய ஆர்பிட்டர் எழுதி இந்தியாவில் மொத்தம் வேர்ல்ட்லேயே மொத்தம் 22 பேர் எழுதணும். அதில் 7 பேர் தான் பாஸு. அதில் தமிழ்நாட்டில் நாங்கள் 2 பேர் தான் பாஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் இருந்து தான் நான் இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்டர் ஆனேன். அந்த இன்டர்நேஷ்னல்
வந்து நான் அது மட்டும் இல்லாமல் டேபிள் சேர்ஸ் எல்லாமே வேணும்னு கேட்டேன். அதுவும் உடனே சாங்ஷன் பண்ணி எனக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டையில் இண்டோர் ஸ்டேடியம் வேலை போயிட்டு இருக்கு. இன்னும் 2 months ஓப்பன் பண்ணியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேடியம்லேயே ஹால் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து எனக்கு செஞ்சு கொடுத்த டெப்டி சிஎம் சாருக்கும் நம்ம சிஎம் சாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறது பொருளாதாரம் மட்டும் இல்லை, விளையாட்டுலையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம திராவிட அரசு வந்து நிரூபிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா செஸ்ஸோட கேபிட்டல் வந்து தமிழ்நாடு, இந்தியாவை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க. இந்த 5 வருஷத்துல வேர்ல்டோட கேபிட்டல் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே இப்போ வந்து 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா தான் கேபிட்டலாக இருக்கு. இன் ஃபியூச்சரில் வந்துட்டு அடுத்த 5 வருஷத்துல சாரே வந்து டெப்டி சிஎம் சாரே வந்துட்டு விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கு.